15 ஆண்டுகள் ஏறக்குறைய. இப்ப நீங்க பாஷாப்பாலாம் இறந்துட்டாங்க. நான் அவங்களோட கைது செய்யப்பட்ட எல்லாருமே குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட அப்படி கிடையாது. விசாரணை கைதிகள் தான் அனுபவிச்சிருக்காங்க. அதே போலதான் நம்ம பன்னா இஸ்மாயில், லால் மாலிக்கு, தம்பி போலீஸ் பக்ருதீன், இவங்க 3 பேருமே விசாரணை கைதிகளா தான் இன்னும் இருக்கிறாங்க. 13 ஆண்டுகள் கடந்துருச்சு. அவங்கள தனிமை சிறையில வச்சு மிகப்பெரிய கொடுங்கோளர் மாதிரி வச்சு அவங்கள தோணும் போதெல்லாம் அடிக்கிறது. அம்மா சொல்றாங்க பாருங்க, உடையற்ற உடலோட பெரிய தடிகளை கொண்டு தாக்குற அளவுக்கு அவங்க அப்படி மனு பாக்குறதுக்கு நாள் கேட்டு அனுமதி பெற்று தான் போறாங்க. இங்க இருந்து சென்னைக்கு எவ்வளவு தூரம்னு உங்களுக்கு தெரியும். அது வயதான அம்மா, அவங்க உடல்நிலை சரியில்லை, சர்க்கரை நோய் இருக்கு. இந்த சூழல்ல அவங்களை அழைச்சிட்டு போய் அந்த நேரத்துல அனுமதி இல்லைன்னு மறுப்பதெல்லாம் எவ்வளவு கொடூர மனமும் அது போக்குங்கிறத. இது மாதிரி நாடங்களும் நிறைய துயரங்கள் இருக்கு. இதை சொல்லி வடிக்க முடியாம அவங்க பிள்ளைகள் நாங்க கேட்டு இது என்ன செய்யறது. ஏற்கனவே இந்த மாதிரி முதலா சிறைக்குள்ள தாக்குதல் செய்யும்போது ஒரு சிறை அதிகாரி, அவர் இஸ்லாமிய சிறை அதிகாரியை வச்சுதான் தாக்குனாங்க. அப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை வரட்டும், அதை நான் எதிர்த்து அப்ப அறிக்கை கொடுத்து இது பண்ணேன். தம்பி போலீஸ் பக்ருதீன் சிறை விடுப்புல வரும்போதெல்லாம் எனக்கு அழைச்சி பேசுவாரு, நாங்க நெருப்போம். அப்ப அந்த இதுல அவர் கண் பார்வை மங்கி கொண்டு வருது. ஏற்கனவே என் தம்பி அபுதாகிர், அவனுக்கு 2 சிறுநீரமும் பழுதாயிடுச்சு. பழுதாகி அவனோட சிறையில இருந்தவங்கிற முறையில் நான் நன்கு அறிவேன். அப்ப அவன் மருத்துவமனையில, கோவை மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த போது நான் போய் பார்த்தேன். நான் பேசுறது அவனுக்கு கேட்குதா, அவன் பேசுறது எனக்கு கேட்கல. ஏன்னா குரல் வரல. அப்ப காதை கொண்டு கிட்ட வச்சு பேசும்போது எப்படியாவது என்னை, அவன் வெளியில தான் இருக்கான். அந்த மருத்துவமனையில இயங்குற திறனற்று போய் கொஞ்சோண்டு உயிர் தான் இருக்கு உடம்புல. அதான் அவன் வீட்டுல ஆமா, அதான் சொல்றாங்க. அப்ப இறப்புக்கு நான் போனேன். அப்ப அவரு என்னை அந்த நிலையிலேயும் இந்த அதிகாரங்கள் விடுதலை செய்ய மனசு இல்லை. போற அந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை வீட்டுல போய் போட்டுன்னு அவர் இறப்புக்கு நான் போனேன். பெருந்துயரம். எங்க அப்பா எல்லாம் பாஷாபாய் 80 வயதுக்கு மேல தொட்டுருச்சு. அப்ப சிறை விடுப்புல வரும்போதெல்லாம் எனக்கு அழைச்சி என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. தம்பி, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடல் நலிவுட்டுருச்சு, இனிமே நான் என்ன எதையாவது செய்து என்னை விடுதலை வாங்கி கொடு, நான் பேர பிள்ளைகளோட கடைசி காலத்துல இருந்துட்டு என் உயிரை அல்லாட்ட நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லி அழுகும் போதெல்லாம் நமக்கு அந்த நேரத்துல ஒரு வலியும் ஒரு பெரிய வரும் பாருங்க. கடைசியா இவங்க சொன்ன இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைன்னு சொன்னதெல்லாம் உலகத்திலிருந்தே விடுதலை தான், சிறையிலிருந்து விடுதலை. பேச்சுக்கு பேச்சு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புலாம் இப்படி சிறையிலே 20 வருஷமா வச்சு பத்திரமா பாதுகாக்கிறீங்களா, அந்த பாதுகாப்பாங்கிறத கேள்வி எடுக்கு. எதுக்கு அடிக்கணும்? உயர் பாதுகாப்பு சிறைக்குள்ள அறைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அலைபேசியை பயன்படுத்தினாங்க, அதை பயன்படுத்தினாங்க, உனக்கு தெரியாம எப்படி உள்ள போச்சு? அப்ப அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? நீயா அவங்களா? அதுக்கு எதுக்கு அடிக்கணும்? அடிச்சு துன்புறுத்தி கடும் வார்த்தைகளால தகாத வார்த்தைகளை பேசி ஏசி பெற்ற தாய் வந்தபோது அந்த முகத்தை காட்டி ஒரு வார்த்தை பேச அனுமதிக்காத சமூகம் என்ன? இது என்ன முற்போக்கு, என்ன சீர்திருத்தம், என்ன மானுட ஆட்சி? இது என்னது? இதெல்லாம் எங்க போய் சொல்றது? சொல்லு. இது மாதிரி இல்லை. சிறை என்பது ஒருவர் செய்த குற்றத்திற்கு அவர் கண்டிச்சு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு தான் கொண்டு வந்துடும். ஆனால் காந்தியடிகளே சிறை என்பது ஒரு மனநல மருத்துவமனை தானே ஒளி, அது கொலைக்களம் அல்லங்கிறதான் அண்ணல் காந்தியடிகளின் கூற்றை. தண்டிக்கிறதுக்கல்ல, தண்டிச்சு திருத்தி இது பண்ணல. அது சிறைக்கிலே வச்சு கொல்றதுக்கல்ல, விசாரணைன்னு கூட்டிட்டு போய் அடிச்சு கொல்றது, சிறைக்கில வச்சு அடிச்சு இது பண்றது. இங்க வெளியில தெரியுதா, இங்க தெரியல, அவ்வளவுதான். உலகத்திலே வலிமையான ஆயுதம் ஏழைகளின் கண்ணீருங்கிறான். அது எங்கள் தாய்கள் சிந்துற கண்ணீர், அல்லல் பற்ற ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் எங்க வள்ளுவ பெருமகனார். இந்த அல்லல் பற்ற ஆற்றாத அழுத எங்க தாய்மார்கள் சிந்துற கண்ணீர் ஒரு நாள் இந்த ஆட்சி அதிகாரத்தை அதல பாதாளத்தில் வீழ்த்து முடிக்கும். நீ எழுதி வச்சுக்க, அது நடக்கும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.